கடவுளே பழனிமலை முருகா, குழந்தை பாக்கியம் வேண்டி ஏறி இறங்காத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல. வருஷம்தான் ஆயிட்டு இருக்கு, ஆனா இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. அப்பனே முருகா, நாங்க உன்கிட்ட கேக்குறது ஒரே ஒரு வரம்தான். பழனி ஆண்டவா, நீயே எங்களுக்கு மகனா வந்து பிறக்கணும். சாரி. புடிங்கடா அவனை, சீக்கிரம் புடிங்க. ஐயோ தம்பி, தம்பி, தம்பி எழுந்திருப்பா, எழுந்திரு. என்னாச்சுப்பா? யார் பனி? எங்கடா? இந்த பக்கம் தானே ஓடியாந்தான். வாடா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அப்பனே முருகா, இந்த பையனை இங்கே விட்டுட்டு நாம எப்படிங்க போறது? உங்க கூட நானும் வரட்டுமா? முருகா, காயத்ரி, ஒரு குழந்தை வேணும்னு அந்த முருகனை மனசார வேண்டிக்கிட்டோம்ல, அதுக்கு பலனாதான் அவரு சன்னதியிலே இந்த குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமே இவன் தான் நமக்கு புள்ள. இன்னிலிருந்து இவன் பேரு கந்தன், பழனிமலை கந்தன்.
கிருஷ்ணா காப்பாத்து. என்ன கல்யாணி? அம்மாவை பார்க்க பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காரு. தலைவர் கோவில் விஷயமா தான் பேச வந்திருப்பாரு. வாங்க பேசிடலாம். ம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ஆ. வணக்கம்மா. வாங்க ராமச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேம்மா. இருக்கீங்களா? உட்காருங்க. நீ உட்காரு. ஈஸ்வரா, அப்புறம் நாங்களே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தோம். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நாங்களே முன்னால நின்று நடத்தலான்னு எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் அதை நம்மளால மறக்க முடியல. வாரணாசி தீர்த்த யாத்திரைக்கு உங்களை வழி அனுப்ப வந்த மாதவனும் பவானியும் திரும்பி வரமாட்டாங்கன்னு யாருமே நினைக்கல. ஏமா, இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. மாதவன் சாகும்போது அவன் மனைவி சுபத்ராவுக்கு சின்ன வயசு. அதுக்கப்புறம் அவன் மக ஆர்த்திக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டா. இதோ இவனும் அப்படித்தான். பாருங்க தலைவரே, ஆர்த்திய மரமாப்புல ரவீந்திரனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே. ஆர்த்தியோட அப்பாவும் ரவீந்திரனோட அம்மாவும் என் கூட பிறந்தவங்கிறதால சொல்லல. சாகும்போது கூட 2 பேரும் ஒன்னாதானே இறந்தாங்க. அவங்க ஆத்மா கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே. சரியாமா? கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தலாம். ஆமா, 4 கால் பந்தல் நட்டு ஊராரெல்லாம் கூப்பிட்டு 4 வகை சாப்பாடை போட்டு பெரிய அளவு நடத்துற கல்யாணம். ஆர்த்தி நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு. எங்க வீட்டு மகாலட்சுமி, குலவிளக்கு அவதான். ஆ. ஆ. என் செல்ல பாட்டி அம்மா அங்க இருக்காங்களா? ஆ. அம்மா, அம்மா. போயிட்டு வா, சாப்பிடலாம். சரி. டேய் டேய், அவ உன்னோட முறை பொண்ணுடா. எப்படியும் உனக்கு சொந்தமாக போறா. கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல இல்ல, உன்ன இங்க விட்டா சரி வராது. வா, வான்னு சொல்றேன்ல. நிறுத்து நிறுத்து. டேய் காளி, ஏய் ஒரு ஜூஸ் போடுறா போடுறா. நீ கந்தனை பாத்தியா? என்ன முக்கியமான விஷயமோ? என்ன இப்படி கேட்டுட்ட? என் பையன் கமலுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுல்ல. அப்படியா? அப்ப அதே பொண்ண கந்தனம் கட்டிக்க போறானா? விளையாடாதடா. கந்தன் எங்க இருக்கான்னு கேட்டேன். அண்ணாத்த விடு அண்ணாத்த, இவனுக்கு என்ன தெரியும்? நீ வந்த விஷயத்த சொல்லு. ஜாலியா இருக்க போல. இல்லையா பின்ன? அன்னைக்கு நாம போய் பார்த்த பொண்ணு சவிதாவை கம்ப்யூட்டர்ல என் பையன் பார்த்ததும் புடிச்சு போச்சு. துபாயில இருந்து பையன் வந்த அடுத்த வாரமே கல்யாணம் தான். கேட்கும் போதே வாயில எச்சு ஊறுது போ. ஆமா, மட்டன் பிரியாணி போட போறியா இல்ல சிக்கன் பிரியாணியா? இந்த மட்டன் பிரியாணி மட்டும் கேட்காத, என்னால சிக்கன் பிரியாணி தான் போட முடியும். அப்ப கல்யாணம் இன்னைக்கு? கல்யாண தேதியை கந்தங்கிட்ட பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். கமல் அங்க இப்பதான் லீவ் எழுதி கொடுத்துருக்கேன். அப்படின்னா கந்தங்கிட்ட இமிடியேட்டா அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். கந்தங்கிட்ட நான் இந்த விஷயத்த முதல்ல சொல்லலன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிடும். நாம போய் கந்தனை தேடலாம், வா. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்த லேட்டஸ்ட் மாடல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். 51 பவுன் நகை போட்டுக்கிட்டு நாளைக்கு கல்யாண மேடையில உட்கார போற மணப்பொண்ணு சுஜிக்கு எங்க ஜுவல்லரி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? வெக்கத்தை பாருங்க. ஜான்சியோட பர்த்டேக்கு
அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடு. நான் மேனேஜர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். தேங்க் யூ. அப்புறம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க் Okay, யூ. bye. பை. ஓகே சித்தப்பா. பாத்துருவா. கல்யாண வாழ்த்துக்கள். ஹாய் சுஜி. ஹாய். ஹலோ ஆண்டி. அட ஆத்தியா, இந்த வாரம் தான் கல்யாணம், மறக்காம வந்துடணும். நிச்சயமா ஆண்டி. அன்னைக்கு நாங்க பத்திரிக்கை கொடுக்க வந்தப்ப நீ காலேஜுக்கு போயிருந்தம்மா. பாட்டி கூட சொன்னாங்க அங்கிள். உங்க கடையில இருந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ்மா. அவங்க விருப்பப்படியே கொடுத்துட்டோமா. தட்ஸ் நைஸ். a very happy married life. thank you. welcome. சீக்கிரம் போமா. இப்ப துணி எடுக்க போறோம். அங்க போய் நேரத்தை ஆமாண்டா. வளர்த்தாம சீக்கிரமா சொன்ன- ஐயோ அங்க பாரு கண்ட பொறந்து கட்டிட்டு இருக்கா. அங்க வாரு. நல்ல வேலை உங்க நகை கிடைச்சிருச்சு. இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. தேங்க்யூ சார். பரவாயில்லைங்க. எங்களுக்கு தெரியாதா திருடனை நீ பந்தாடிடுவேன்னு? நம்ம கண்டென்ட்டே மோதி பார்த்துட்டானுங்களா? யார் அவனுங்க? அதான் முடிஞ்சு போச்சு, விடுங்க. அட நல்ல வேலை பேக் கந்தங்கையில கிடைச்சது. போலீஸ்காரங்க கையில மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா இந்த பேக்க அபேஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நன்றி. அட இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிவிட்டேன். நீங்க கொஞ்சம் வா. என்னண்ணே? வா. என்ன விஷயம்ண்ணே? என் பையனுக்கு கல்யாணம். உடனே உடனே தெரியுது. நல்ல விஷயம், கலக்கிடுவோம். என்ன கனவு காண்றியா? ஏன் நீ நடக்காததெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? நடக்கும். நடக்கும்.
ரவீந்திரனுக்கும் உனக்கும் கல்யாணம். ஸ்டாப் இட், யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஆர்த்தி, இந்த கல்யாணம் அது இதுன்னு வரும்போது நம்மளோட ஃபியூச்சரை பத்தி நாம தான் திங்க் பண்ணோம். No money, no money, no honey, no honey, da. No money, no money, no honey. வந்துட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ பண்ற காரியம் நல்லாவா இருக்கு? அட என்ன காயத்ரி அம்மா, கந்தன் செஞ்சுட்டு வந்த காரியம் ரொம்ப நல்ல காரியம் தானே? அடிதடி பண்றதா? பின்ன வேற என்ன? கல்யாணத்துக்கு நகை வாங்கிக்கிட்டு கரையை விட்டு வெளியே வரும்போது திருட்டு பசங்க புடிங்கிட்டானுங்க. ஒரு திருடன் பேக்க புடுங்கிட்டு ஓடுனா எங்க அண்ணன் ஹீரோ மாதிரி அடிச்சாரு. அப்புறம் நிறைய ரோடிங்க வந்தாங்க, அவங்களையும் போட்டு எங்க அண்ணன் அடிச்சது. எங்க அண்ணன் போடுற ஃபைட்ட பார்த்தா சினிமா ஃபைட் மாதிரி இருந்தது. அதானே? அதானே அதுவேதான். பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாத எங்களுக்கு அந்த முருகன் சன்னதியில இவன் கிடைச்சப்போ நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கடைசியா அவர் உயிர் பிரியும் போது கூட இவன் எங்களை நல்லபடியா பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில அவர் நிம்மதியா கண்ண மூடிட்டாரு. என்ன காயத்ரி அம்மா, கந்த மீனாவி உங்களையும் இன்னை வரைக்கும் கண்ணு கருத்து மாதிரி பாத்துக்கிறான். இப்ப எங்களுக்கு தேவை மன நிம்மதி மட்டும்தான். என்னம்மா, உங்க பையன் நல்லதானே பண்ணிருக்கேன். நான் சும்மா வீண் வம்பா பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய் கந்தா, அம்மா சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணு. நீங்களே அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நாட்டுல பல விஷயங்கள் நடக்கும், மோசடி, ஏமாத்து வேலை, அப்படி இப்படின்னு. இதையெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? மகாத்மா காந்தியா? உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? குழந்தை பாக்கியம் இல்லாத எங்களுக்கு முருகன் சந்நிதியில இவன் கிடைச்சான். இவன் கிடைச்ச 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ பிறந்தா. ஐயோ என்னம்மா நீ, இதோட 1000 தடவைக்கு மேல அம்சா கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லிட்ட. மீனா வளர்ந்துகிட்டே இருக்கா, அது புரியாம இவன் இன்னும் விளையாட்டு புள்ளையாவே இருக்கான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இவன் நம்ம வீட்டு ராஜகுமாரி. இவ்வளவு ஒரு ராஜகுமாரனுக்கு தான் கட்டி வைப்பேன். என்ன சொல்றீங்க? என்ன நம்ம வீட்டு செல்லக்குட்டி இல்ல? என்னடா? அட வாப்பா, ஒரு 800 லோடு மணல் ஆர்டர் இருக்கு, கல்ஃப் பார்ட்டி. உடனே முடிச்சா செம சில்ற. நீ வா. அம்சா வண்டில ஏறு. அம்மா போயிட்டு வரமா? அம்மா வரமா. இதுதான் புலியோட கோட்டை. ஓகே, லோடு வரும்னா வரும். போலீஸ் பத்திலாம் கவலைப்படாதீங்க. அப்புறம் லோடு வந்து இறங்கும் போது நம்ம பேசின மாதிரி காசு ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் வார்த்தை மாறி பேசுனீங்க, நானும் மாற வேண்டி வரும். சரியான ஆளா இருங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு கலெக்டர்ல இருந்து எல்லாரும் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தனும் அலையறானுங்க. மாட்டணும், வெளியே வர்றது கஷ்டம். நான் பெயில் ஆஃபென்ஸ். முதல்ல இன்னைக்கு செக் போஸ்ட தாண்டி தான் பாப்போம். அந்த பைத்தியக்கார இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு தான் அந்த ஏரியா சார்ஜ் எடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் டோமி செபாஸ்டின். அவன் எப்படி நமக்கு வேட்டு வைப்பான்னு நினைக்கிறேன். சித்தூர் போஸ்டையும் களியக்காவிலையும் ஒரு வழி பண்ணி தான் இங்க வரானா. நாம அவங்கிட்ட வாலாட்ட முடியாது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவரு மினிஸ்டருக்கு ரொம்ப வேண்டிய வரா, புலி மாதிரி பாய் வரா. அம்சா கொஞ்சம் பேசாம சும்மாரு. அவன் புலியா எலியான்னு வரும்போது பாத்துக்கலாம். டியூட்டில தாசன் இருக்காரு, கேட்டை திறக்கிற வேலையை அவர் பாத்துப்பாரு. லாரி போயிட்டா பிரச்சனை சால்வ். ட்ரெயின் வர நேரம்லாம் நமக்கு அத்துப்படி தானே. ஹலோ கண்ணா, நான் தான். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். எவ்ரிதிங் கிளியர். நீங்க எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில போயிடுங்க. இத உங்ககிட்ட சார் தான் சொல்ல சொன்னாரு. ஏதோ அர்ஜென்ட் மேட்டர், நீங்க போய் செய்தி சேர பாருங்க. சார் எங்க இருக்காரு? சார் அந்த கேம்ப்ல இருக்காரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் சொதப்பிடாதீங்க, அப்புறம் என்ன மறந்துட கூடாது. அதெல்லாம் மறக்க மாட்டேன். மண்ணுல விளையாடிக்கிட்டு இருக்க. டேய் வாங்க. எழுந்துடா. டேய் சுந்தர், இத பட்டாபிட்ட கொடுத்துறேன். ஆமா, பெரிய புலிக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. பிரபாகரன் புலிக்கோட்டையே அழிச்சிட்டீங்களே. அதெல்லாம் அழிக்க முடியாது, வாடா. எங்க தான் கூட்டு போறானோ தெரியல. தொண்ணு பேசாம வா அம்சானே. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அதனால தான் கூப்பிட்டேன். ஆந்திராவில இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிற குட்ஸ் ட்ரெயின்ல 38 போகியில மணல் மூட்டைங்க இருக்குது. இதுவரைக்கும் நாம செய்யாத வேலை தலைவர் செய்ய சொல்லியிருக்காரு. அதை கண்டெய்னர்ஸ்ல ஏத்தி நம்ம மெட்ரோ சிட்டில இருக்கிற எல்லா மணல் சந்தைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். என்னது, கண்டெய்னர்லயா? ஆமா, கண்டெய்னர்ஸ்ல தான் ஏத்திட்டு போகணும். கந்தா, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இனி நமக்கு ஆந்திரா பார்டர் தான் ப்ராப்ளம். இப்போ போகியில வந்துகிட்டு இருக்கிறது மணல் மூட்டைங்க இல்ல, தங்க மூட்டைங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா ஆத்துல இருந்து கடைஞ்சு எடுத்த தங்கங்க. சார் எங்க கூட இருக்கிற வரைக்கும்
எங்களுக்கு கவலையே இல்ல. காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம் சார். அப்புறம் நமக்கு தலைவர் இன்னொரு வேலை கொடுத்துருக்காரு. என்ன சார்? அந்த கரீம்பாய் நமக்கு பிரச்சனையாவே இருக்கா. இன்னும் நிறைய போயிங் எல்லாம் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இடங்கள்ல கட்டடங்கள் கட்டப்படாமலேயே இருக்கு. அதெல்லாம் சரியா முடிக்க தான் தலைவர் என்ன வச்சிருக்காரு. அதனால அவரோட பிசினஸ்ல எந்த கரீம்பாயும் உள்ள நுழையாம இருக்கணும். பயப்படவே வேணாம் சார். கரீம்பாய் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? ஓகேலாம் சார் அவனை. அந்த அளவுக்கு வேண்டாம், அடக்குனா போதும். மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட், அதை கூட பின்னால பாத்துக்கலாம். ஒரு லோடு மணல் கிடைக்குமா? இங்க மணல் கிடைக்காம மாங்காய கிடைக்குது. சாரி பாஸ், ஒரு லோடு மணல் விலை 1000 ரூபாய். என்ன வேணுமா? 1000 ரூபாயா? வெளியில 600 ரூபாயில சொன்னாங்க. விலையை கேட்டதும் வாயை புழக்காத. வேண்டாம்னா இடத்த காலி பண்ணு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டப்படுறவன், வீடு வேற பாதியில நிக்குது. பாவப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்க இது ரேஷன் கடையில கிளம்ப கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். 1 2 3 4 5 6 7 8. இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா அது உண்மையா தான் இருக்கும். இந்தாங்க நீங்க கேட்டது. ஏண்டா ஏழைங்க நீங்க சொல்ற விலையை கேட்டு வாயை புழக்காம என்னடா செய்வாங்க? படப்ப ஜானி நாதாரி பயல, உனக்கு என்ன சகலகலா வல்லவன் நினைப்பா? வீடு பூந்து திருடிக்கிட்டு இருந்த, இப்ப மணல் திருட ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு மேல ஏதாவது பண்ண உன்னை குண்டர் சட்டத்துல உள்ள தூக்கி போட்டு ஜாக்கிரதை. நீ தானே சுருட்டு சுரேஷ், உன் வாட சுருட்டிக்க பாரு. நீ தான் சைக்கிள் சந்திரனா? குண்டுமணி சைஸ்ல பேரு பெரிய தம்பி. வியாசர்பாடி மார்டின், ஓட்டேரி ரவி, பிளேடு பக்கிரி, பாடி பில்டர் பாபு. உங்க தொழில் போட்டியெல்லாம் நிறுத்திக்கிங்க. மறுபடியும் இப்படித்தான் செய்வேன்னு அடம் பிடிச்சா பேத்துருவேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே நீங்க உங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இனிமே ஒரு பிடி மணல் கூட என்ன மீறி போகாது. எவ்வளவு பெரிய கொம்பனு என்னை ஏமாத்த முடியாது. நீங்க இப்ப சொந்த ஜாமீன்ல போங்க. மறுபடியும் நீங்க என் கையில மாட்டுனீங்க, ஜென்மத்துக்கும் வாரிசே இல்லாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நான் யாருன்னு தெரியல. பக்கவாதம்
எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கிங்க. மறுபடியும் மணல் கடத்த நினைச்சீங்க, அதே மணலை வச்சு சமாதி கட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சுதா? பாண்டி சார். இவங்க எல்லார்கிட்டையும் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு அனுப்பி வைங்க. சரி சார். பாண்டி இது விளையாட்டு விஷயம் இல்ல. ஒழுங்கா டியூட்டியை மட்டும் பார்த்தா உங்களுக்கு நல்லது. அது இல்லாம தலை இருக்கும்போது வாளாட்ட முயற்சி பண்ணீங்க. முயற்சி பண்றதா? எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? புரிஞ்சுக்கிட்டா சரி. நமக்கு தொல்லையா இருந்த கரீம்பாயை அடக்குனதுக்கு நம்ம தலைவர் நமக்கு அன்பா கொடுத்த ஒரு சின்ன பரிசு. அப்போ சொன்ன மாதிரியே கரீம்பாயை பார்சல் பண்ணி படுக்க வச்சிட்டீங்கல்ல? வெரி குட், வெரி குட். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சன்மானம் இதுல இருக்கு. இந்தா என் பழனிமலை கந்தா. நீ ஏதோ சொல்லணும்னு வந்தியே. அந்த புது இறக்குமதி ஆள் கொஞ்சம் முரட. ஓ, டோமி செபாஸ்டின், மை சபார்டினேட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிளாக் மேன். ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சிஎம் கிட்ட இருந்து பெரிய மெடல் எல்லாம் வாங்கியிருக்கானா. அவருக்கு வேற ரொம்ப வேண்டப்பட்டவனா. நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கேன். எல்லாம் நம்ம தலைவர் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்படின்னா இந்த டாமி செபாஸ்டியனுக்கு நீங்க பயப்படுறீங்க இல்ல? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா நல்லது. எவனாவது என்கிட்ட வந்தான் போட்டு தள்ளிடுவேன். அவனை அடிக்கிற அடியில சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம இந்த மண்ணுல கடந்து அவன் உடம்ப புழுதான் திங்கன்னு அவனுக்கு சொல்லுங்க சார். வாடா. இவ்வளவு வேகமா இருக்கானே. ஐயோ, நாம இந்த பணத்தை வச்சு ஒரு ஜாலியான டூர் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னா நாம தீர்த்த யாத்திரை போலாமா? தீர்த்த யாத்திரையா? ஆமா. கன்னியாகுமரியில இருந்து ராமேஸ்வரம், திருச்செந்தூர், பழனி மலை, திருப்பதி மலை, இப்படி புண்ணிய ஸ்தலமா போயிட்டு வந்தா ஆத்ம திருப்தியும் கிடைக்கும், பாவமும் தீரும். அது நீ மட்டும் தனியா போயிட்டு வா. எங்களுக்கு வேற பிளான் இருக்கு. அப்படின்னா நாம ஒரு ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே எதுக்கு ட்ரிப்பு? அதான் வருதே ஒரு அற்புதமான பப்பு. நானும் என் கந்தனும் மட்டும் போற உல்லாசமான ட்ரிப். என்ன கந்தா, நான் சொல்றது சரியா? டேய் மச்சான், மாடி அடேங்கப்பா, இந்த ஆட்டு ஆடுறா.
பழங்காட்டம் இருக்க உன்னை நான் கொரோனா போட்டு கடிக்க சரபடி போல நீ சிரிக்க என் நரம்பெல்லாம் ஒரு பாட்டு படிக்க பசியாத்து நேரம் பார்த்து பலகாரம் நீயே ஹே மசியாது ஈரக்காத்து நிலவோரம் பாயே கஸ்தூரி மான்குட்டிய கண்டாலே அட கால்கள் ரெண்டும் ஓடுதடி பின்னாலே ஹே கஸ்தூரி மான்குட்டிய கண்டாலே அட கால்கள் ரெண்டும் ஓடுதடி பின்னாலே நிக்கிறான் பார் பொழைக்க தெரியாத நாய். வெல்கம் வெல்கம் மிஸ்டர் கிளீன், டாமி செபாஸ்டின். தேங்க்யூ சார். நான் ஒரு 3 நாள் லீவ்ல இருந்தேன். எல்லாம் கேள்விப்பட்டேன். ஸ்டேட்லயே சிறந்த சப் இன்ஸ்பெக்டர்னு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கையிலேயே விருது வாங்கியிருக்கீங்களாமே. அது மட்டும் இல்லாம வடக்க சித்தூர் போஸ்ட்ல இருந்து தெற்க களியக்காவிலை போஸ்ட் வரைக்கும் கிளீன் பண்ணி குளிக்க வச்சு குட்டி கூரா பவுடர் போட்டு மிடுக்கா நிக்கிற ஜகஜால கில்லாடி டாமி செபாஸ்டின். அப்போ இந்த ஊரையும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார். கீப் இட் அப். அப்புறம் இந்த ஊரையும் துவைச்சு காய போட்டு மினுன்னு பவுடர் போட்டு வைக்கணும். வேணும்னா கொஞ்சம் ஃபேர் அண்ட் லெவலையும் போட்டு ஏத்துனீங்கன்னா அருமையா இருக்கும். எஸ் சார். என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுடைய கருணையும் ஆசீர்வாதமும் இருந்தா என்ன பார்த்தா கடவுள் மாதிரியா தெரியும்? யாராலையும் தனியாளா நின்னு ஜெயிக்க முடியாதுல்ல, அதான் இந்த கடவுளோட அருள் வேணும்னு. வெல் டன் மிஸ்டர் டாமி செபாஸ்டின், வெல் டன். அது இருக்கட்டும், நீங்க சிஎம்மோட மருமகன் கேள்விப்பட்டனே. ஆமா சார், எங்களுக்குள்ள ஒரு உறவு முறை இருக்கு. சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற, கடவுள் கொடுத்த வேகத்தையும் விவேகத்தையும் பயன்படுத்துற வகையில ஏற்பட்ட உறவு தான் எங்களுக்குள்ள ஒரு பந்தம். ஓஹோ. அப்ப நான் கிளம்புறேன் சார். நான் எவ்வளவு நேரமா கேக்குறேன், தயவு செஞ்சு யாரு செஞ்சதுன்னு சொல்லுங்க. அவங்க முகமூடி போட்டிருந்ததுனால எனக்கு அடையாளம் தெரியல. செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அடி வாங்கணுங்கிறது என் தலையெழுத்து. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? இந்த ஆள் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஆமா கரீம் பாய், யாரு உங்களை இந்த அளவுக்கு அடிச்சது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்கீங்க. யாருன்னு தெரியல சார். இப்படி சொன்னா எப்படி? அவங்க முகமூடி போட்டிருந்ததுனால எனக்கு அடையாளம் தெரியல. தெரியணும், இல்லைன்னா தெரிய வைப்பேன். பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான், தெரியாதுன்னு சொல்றேன். நீ உன் வாயை திறந்து சொல்றியா, இல்ல நான் உன்னை சொல்ல வைக்கட்டுமா? உன்ன மாதிரி எத்தனையோ கேடிகளை என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட காட்டாத. நானும் உங்களை மாதிரி எத்தனையோ ஆபீசரை பார்த்துட்டேன். ஆரம்பத்துல இருக்கிற வேகம் அடுப்புல இருக்கிற நெருப்பு மேல தண்ணி ஊத்தி அணைச்சா மாதிரி அணைஞ்சு போயிடும், தெரிஞ்சுக்கங்க. ஆமாண்டா, நான் எப்பவும் நெருப்பாத்தான் இருப்பேன். ஃபயர் சர்வீஸாலேயே அணைக்க முடியாதுடா. ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்க, ஒரே அடியா போய் சேர்ந்துருவேன். வேண்டாம் சார், செத்த பாம்பு அடிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் எனக்கு தெரியும். அவங்கள நீயே பழி தீர்த்துக்கலான்னு மட்டும் நினைச்ச சும்மா இருக்க மாட்டேன். இந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு காத்து வாங்க வருவேல்ல, அப்போ வச்சுக்கிறேன். சரியாடா? அந்த கரீம்பாயி எஸ்ஐ கிட்ட நம்மள போட்டு கொடுத்திருந்தா, அடுத்து அவன் குறி நம்ம தான் போல இருக்கு. எனக்கு என்னமோ இது சரியா படல. நாம ஆடுற ஆட்டத்தை எல்லாம் இதோட நிறுத்திக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா நிறுத்துறீங்க, என்னால முடியாது. ரத்தத்தை பார்த்துதான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சது. உங்களுக்கு வந்து தெரியல, என் சொந்தத்தை ரத்தம் சிந்த வச்ச அந்த நாய்களை நான் பார்க்கணும். அவங்க ரத்தத்து மேல நான் நிக்கணும். மதுரை சென்ட்ரல் ஜெயில இருந்து அவன் வெளியே வரும்போது அவனை கண்டம் துண்டமா நான் வெற்றப்போ என் கை நடுங்காம இருக்க. அவன் ரத்தத்திலே நான் குளிச்சாதான் அது நடக்கும். போங்க, யார் யார் போறீங்களோ போங்க. பாதிக்கப்பட்டது நான் மட்டும் தானே. கண்டா, பெரிய வார்த்தைலாம் பேசி எங்களை கஷ்டப்படுத்தாத. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எங்க கஷ்டம் இல்லையா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் எதையுமே மறக்க மாட்டோம்ல. எங்க அப்பனும் ஜாமா, எங்க வீட்லயும் பந்தி அது இதுன்னு எல்லாம் நடக்கும். நாங்களும் இட்லி சாம்பார் சாப்பிடுவோம்ல. நீ வேணா பாருல, இன்னும் ஒரே மாசத்துல
உன்னை நான் பழி வாங்கி காட்டுறோம்ல. இது இந்த சர்ச்சு மேல சத்தியம்ல. என்னப்பா இளநீலாம் குடிச்சு முடிச்சாச்சா? ஆர்த்தி வரால. ஆர்த்தில ஆர்த்தி எல்லாம் ஆர்த்தி ஆர்த்தினா அத அங்க பார்த்தமே அந்த இடத்துக்கு கந்தனுக்கு காட்டுற ஆர்த்திலே ஆர்த்தி ஆர்த்தி. இந்தாங்கண்ணே. எல்லாருக்கும் சேர்த்தா இந்த ஃபைல வர தூக்கி போ. வாங்கடா, நிறைய வேலை இருக்கு. எல்லாம் நான் குடிக்கல இல்ல. நீ ஒன்னும் குடிக்க வேணாம், வா. காட்டிட்டு போயிட்டியா? போ. ஏய் பாத்து போடு வாடி. நீயும் பின்னாடி டெய்லி சுத்திட்டு தான் இருக்க. என்னாச்சு? பாசிட்டிவான ஆன்சர் தான் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது பார்க்கலாம்ல. நீ அவனை பார்க்கறத விட்டுட்டு வேற வேலையாவது பாரு. அதான் உனக்கு நல்லது. ஏன் மனசு எப்பவுமே ஒருத்தருக்கு தான். அவரை தவிர யாருக்கும் இடம் இல்ல. தட்ஸ் மை கந்தன். அவனை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். ஆணவத்துல பேசல, அன்புல பேசுறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நான் சொன்னது உண்மைன்னா இப்போ என் கந்த என்ன திரும்பி பாப்பான். நீ பாத்தியால எது? அந்த ஆஸ்திரேலியன் கிளி. ஆஸ்திரேலியன் கிளி? ஆமால. எங்க? அங்க பாரு. சென்னையில ஆர்த்திக்காக விசேஷமா ஆர்டர் கொடுத்து செஞ்சது. பியூர் 916 ஹால்மார்க். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து நேரா சென்னைக்கு, அங்க இருந்து இங்க. உலகத்துல எந்த ஃபேஷன் வந்தாலும் எங்க அப்பா உடனே வாங்கிடுவாரு. இன்னும் சொல்ல போனா நகைங்கனாலே அப்பாவுக்கு அலாதி பிரியம். நாளைக்கு அட்சய திருதியை. அதனால இந்த புது நகையெல்லாம் ஆர்த்தி போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். என் கண்ணால அதை பார்க்கணும். அந்த மகாலட்சுமியே நகைய போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஆர்த்திய கூப்பிட்டு மாமா? வேண்டாம், இவனே போய் கூட்டிட்டு வரட்டும். அம்மா சொல்றது சரிதான், நீயே போய் கூட்டிட்டு வாடா. ரொம்ப வெக்கப்படாத. ஆர்த்தி,
டேய் என்னடா இது என்ன இது புது ஸ்டைலா? அது ஏய் உன் மன்மத வந்துட்டான்டி. ஹாய் செல்லம். சனிய தொலைஞ்சது. ஏய் திரும்ப வரா. உன் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டான் போல இருக்கு. அவனும் அவன் காதலும் வரட்டும். அவன ரெண்டு. ஏய் கொஞ்ச நில்லு. ஏ மிஸ்டர், எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? கோவப்படாத. உன்கிட்ட நம்ம எதிர்காலத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. தனியா போய் பேசலாமா? 2 பேரும் மட்டும். You idiot! வேற வழியே இல்ல. நீ என்ன லவ் பண்ணி ஆகணும். நான் ஆசைப்பட்ட எந்த பொண்ணையும் அடையாம விட்டதே இல்லை. அதை எப்படியாவது அடைஞ்சு தீருவேன். அவ யாரோட எப்பேற்பட்டவன் பொண்ணா இருந்தாலும் சரி. என்ன தவிர உன்னை எவன் தொடரான்னு பாக்குறேன். அவனை கொல்லாம விட மாட்டேன். நான் கட்டிக்க போற பொண்ண கைய பிடிச்சதுக்கு அவனுக்கு என்ன தைரியம்? இவனை யாரு நினைச்சான்? சொன்னா கேளுங்க. மாப்ள ஆர்த்தி மலை எவனாவது கைய வச்சானா அவனை கொன்னுடுவேன். டேய், விடுங்க மாமா. டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. முதல்ல உங்க அப்பா அவங்க வர சொல்லுவோம். மத்தத அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிப்போம். இதுக்கெல்லாம் அவர் எதுக்கு? நாமளே பாத்துக்க கூடாது. வேண்டாம். இல்ல, அப்பா கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம குடும்பத்தோட பவர் என்னன்னு தெரியாதவனுக்கு நாம யாருன்னு காட்டி ஆகணும். நோட்டோரியஸ் கிரிமினல் கரீம்பாய் இருக்காரு, அவரோட தம்பி தான் இவன். ட்ரக் அடிக்ட், கள்ள நோட்டு அடிக்கிறது, கஞ்சா கடத்துறது, இப்படி அவன் செய்யாத வேலையே இல்ல. அந்த கரீம்பாய் தன்னை வெட்டினவனை போலீஸ்ல கூட காட்டி கொடுக்கல. காரணம் பழி வாங்குற நோக்கம் தான். அதனால நீங்க வந்த வழியே திரும்பி போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது உங்க ஃபார்முலா. வெட்டு 1 துண்டு 2ங்கறதா எங்களோட ஃபார்முலா. கோபுரம் உங்க அப்பாவை. இதுக்கெல்லாம் அவர் வந்தா சரியா இருக்கும். ஐயா, போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த வேஷ்டி அந்த அப்பா. ஐயா, ஊர்ல இருந்து போன் வந்திருக்கு. ஹலோ, எடுறா வண்டிய. முருகா ஐயா, எல்லாருக்கும் நீயா பாத்து கொடு. சரிங்க ஐயா. இந்த 2 லோட சேலத்துக்கு அனுப்பிச்சிருங்க. டேய், இந்த ஆள் தான் ஏற்காடு பத்ரிநாத். ஓ வாயா, நீதான் அந்த ஏற்காடு பத்ரிநாத்தா? ஏய், என்னடா நாய? ஐயாவே பேர் சொல்லி கூப்பிடுற. நீ என்ன இந்த ஊர் கிங்கா? ஏய் தூக்குங்கடா அவனை. ஏய் நீங்க போங்கடா.
Come on, come on. ஆர்த்தி என் பையனை கட்டிக்க போற பொண்ணுடா. இனிமே நீ அவ பின்னாடி சுத்துறத பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை மணல்ல போட்டு கோயமுத்தூர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நம்ம பவானி கம்பெனியோட பிளாட்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏற்காடு போகும்போது ரவியையும் கூட்டிட்டு போறேன். அதுதான் நல்லது. சிட்டில இருக்கிற பிசினஸ் இவன் பாத்துக்கட்டும். இன்னும் நிறைவேறாத ஆசை ஒண்ணே இருக்கு. அதுவும் கடவுள் புண்ணியத்துல நிச்சயம் நடக்கும். என் மகனோட மனைவியாவும் என்னோட மகளாவும் ஆர்த்தி மட்டும் வந்துட்டா போதும். அடுத்த மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது ஆவணி 22 காலையில 6:07 சுப முகூர்த்தம். அம்மா பார்த்து குடிச்சு வச்சிருக்காங்க. சுருக்கமா சொன்னா அம்மாவோட ஆசை நிறைவேற போகுது. 2 பேர பிள்ளைங்க தானே இருக்கு, அதான் வேலை சீக்கிரமா நடக்குது. என்னோட பேத்திக்கு கல்யாணம் நடந்து அவளுக்கு ஒரு ஆணோ பொண்ணோ பிறக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணை மூடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். கதாநாயகி வந்துட்டாளே. ஹாய் அங்கிள். வாமா வந்து உட்கார். அப்புறமா லாஸ்ட் டைம் நீங்க வந்தப்போ நான் கேட்டிருந்தேனே. இல்லையா பின்ன. அப்புறம் நானும் இவங்களோட சேர்ந்து உனக்காக ஒரு பரிசு தர போறோம். என்னம்மா? அது அங்கிள் கிட்ட நீயே கேளுமா. என்ன அங்கிள்? என்ன பரிசுங்கிறது அப்புறம் சொல்றேன். அதோட பேரை வேணா இப்ப சொல்றேன். சொல்லட்டுமாடா? சொல்லுங்க அங்கிள். உங்க 2 பேரோட கல்யாணம். வேண்டாம் அங்கிள், நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு வேணாலும் படிமா, அந்த விஷயத்துல நாங்க யாரும் தலையிட மாட்டோம். பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனா கல்யாணமும் முக்கியம்ல. ஹலோ சார். கந்தா, உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்து. கிங் ஆஃப் த கிங். கந்தா, நமக்கு போகியிலையும் கண்டெய்னர்களையும் தங்க மூட்டைகள் மாதிரி மணல் மூட்டைகள் அனுப்புறாரு. அதான் ஏற்காட்டுக்கே கடவுள் பத்ரிநாத். நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தவரு. மிஸ்டர் கந்தன், த கிங் ஆஃப் மெட்ரோ சிட்டி. கங்க்ராச்சுலேஷன். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த சிட்டியே இப்ப இவன் கையில தான். சுருக்கமா சொல்லணும்னா இவனுக்கு தெரியாம இந்த சிட்டில எதுவும் நடக்காது. ஸ்மார்ட் கா. கந்தன், எப்படி இருக்கு வேலையெல்லாம்? ஏசி சார் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சார், எல்லாம் அவர் தயவு. ஆனா போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு போகியில வர மணலை லாரியில ஏத்துற வேலை தான் உயிரை பணையம் வைக்கிற விஷயம். இது கஷ்டமான வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பிரில்லியண்டான உங்ககிட்ட ஒப்படைச்சது. ரொம்ப நன்றி சார். உங்க சப்போர்ட் எனக்கு இருக்கு, அது போதும். இனிமே நான் இங்கிருந்து திரும்பி போக போறதில்லை. ஏற்காட்லயும் சென்னையிலயும் இருக்கிற பிசினஸ மேனேஜர் ராஜமாணிக்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட தரமாட்டான். அதே மாதிரி இனி ஸ்மார்ட் சிட்டில என்னோட பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க போறது மிஸ்டர் கந்தன், பழனிமலை கந்தன்.
அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க சார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் உடச்சே ஆகணுமா? ஜபார் மேத்தாவை தெரியுமா உனக்கு? ஜவார் மேத்தாவா? யார் சார் அது? எப்படி தெரியும்? உனக்கு ரவுடி ராபர்ட்ட தெரியும், அப்புறம் மணல் மாஃபியா பழனிமலை கந்தனை தெரியும், இன்னும் இவனை மாதிரி எத்தனையோ ரவுடிகளையும் உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அவங்கெல்லாம் உங்களுக்கு கரும்பு ஆளையாச்சே, அப்பதானே கையை விட்டு நல்லா நக்க முடியும். நான் சொன்ன ஜபார் மேத்தாங்கிறவரு 1980 வாழ்ந்த ஒரு போராட்ட மனிதர். தன்னோட சுயநலத்துக்காக ஆத்து மணலை எல்லாம் கொள்ளையடிச்சு நதியே இல்லாம பண்ணவங்களுக்கு அன்னைக்கே எச்சரிக்கை விடுத்தாரு. ஆனா அவர் பேச்ச யாருமே கேட்கல. நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவரை பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. நேதா பெக்கர், அருந்ததி ராய், ஜெயஸ்ரீ டீச்சர், சுகுதகுமாரி, லீலா மேனன், இப்படி எத்தனையோ பேரு. இப்ப இருக்கிற சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துற விஷயங்களை தான் மேத்தா அப்பவே சொல்லிட்டார். அந்த மனுஷனை திருட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு போலீஸ்காரங்க நாம துணையா இருந்ததுதான் வெக்கக்கேடு. அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? பூமிக்கு மேல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறது தான் மணல் பகுதி. ஸ்பாஞ்சில தண்ணி பட்டா எப்படி உறிஞ்சிக்குதோ அந்த மாதிரி பூமியில இருக்கக்கூடிய மணல் பகுதி தண்ணீரை உறிஞ்சி சேமிச்சு வச்சுக்குது. இப்படி ஆளாளுக்கு மணலை சுரண்டுனா பூமிக்கு அடியில தண்ணியே இருக்காதுங்கிறதுக்காகத்தான். எதிர்காலத்துல நாம வாழ்றதுக்கு தண்ணி வேணும்ல. நாங்க ஏதோ 1-2 லோடு அனுப்புறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இனி நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். கண் முழிக்கிற நேரம் வந்தாச்சு. நம்ம பொறுப்பை உணர்ந்து கடமையை மட்டும் செய்வோம். அவனுங்களா நாமளான்னு மோதி பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நிறுத்து. நேரவா. கீழே இறக்கு. அப்படியே கீழே இறக்கு. போ. அப்படியே நேர போ. அப்படியே தூக்கி போடுறா. இது ரொம்ப அநியாயமா இருக்க. இத கேக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற நினைப்பு. தூக்கு. அத அப்படியே கீழே போட. சரிங்க சார். சீக்கிரம். அப்படியே அடிச்சு ஓட. அப்படியே எல்லாத்தையும் வாரு. அப்படியே அந்த பக்கம் போடு. இது இவன் அப்பா விட்டு சொத்தா இருந்தா தெரியும். ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சோட மனசாட்சி கிடையாதா? நீங்க சொல்ற மாதிரி எனக்கு மனசாட்சி எல்லாம் இல்லாம இல்ல. இன்னைக்கு இதை அழிச்சிட்டேன்னு பாக்குறீங்க, நாளைக்கு நாம அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதையும் பாருங்க. சாரு ரொம்ப கவலைப்படுறாரு போல இருக்கு. என்ன கவலைப்படாம மணல் மாஃபியாக்களுக்கு ஆத்து மணல் தங்கமா கிடைக்குது இல்ல, தேவைப்பட்டா சல்லடை போட்டு சலிச்சு இஷ்டம் போல அள்ளிட்டு போலாம்ல, அந்த கவலையா இருக்கும். சார் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? இப்ப நீங்க பண்ணது சரியா இல்ல சார், பெரிய அக்கிரமம் சார். குழப்பல மண்ணள்ளி போடுறீங்களே, இதெல்லாம் கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? இத பாருங்க, ஒரு டயல் பண்ண போதும் ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்துற உங்க தொப்பி. அடேங்கப்பா, நீ யாரு தொப்பி விக்கிறவனா? ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை தொப்பி விப்பீங்க? சாருன்னு கூப்பிட்ட என் வாயால சனியனு கூப்பிட வச்சிராத. செபஸ்டின் கிட்டே வா. அரசாங்க அதிகாரிகளையும் மக்கள் தலைவர்களையும் காவல்துறையினரையும் நான் ஏன் கூப்பிட்டிருக்கேன்னு தெரியுமா? முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேசி முடிவெடுக்கிறதுக்காக தான். அது என்னன்னு மிஸ்டர் பிரதீப் அவர்கள் சொல்வார். எஸ்ஐ டாமி செபாஸ்டினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ ரியலி அப்ரிசியேட் இட். இதுவரைக்கும் இங்க நிறைய எஸ்ஐ இருந்திருக்காங்க. அவங்க யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த மிஸ்டர் டாமி செபாஸ்டின் இமிடியேட் ஆக்ஷன் எடுத்து அதை சாதிச்சு காட்டியிருக்காரு. தேங்க்யூ சார். தன்னுடைய சுயநலத்துக்காக சட்டத்தையும் தர்மத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு ஆத்து மணலை எடுத்து தனக்கு சாதகமானவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க மணல் மாஃபியாக்களை வேரோட அழிக்கத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அதை கண்ட்ரோல் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை வந்தா போதுமா? மத்தவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும்ல? நம்பிக்கைலாம் வராது சார். யாரு எக்கேடு கட்டு போனா என்ன, நமக்கு மட்டும் துட்டு வந்தா போதுன்னு நினைக்கிற மக்கள் இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் எப்படி சார் நம்பிக்கை வரும்? டாமி செபாஸ்டின், ரிலாக்ஸ், கூல் டவுன், கம் டு தி பாயிண்ட். எது பேசுறதா இருந்தாலும் தமிழ்ல பேசுங்க ஐயா. நாங்க என்ன வெள்ளக்கார வேலைக்கா பிறந்தோம் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுக்கு? மிஸ்டர் டாமின், மணல் மாஃபியா செஞ்சுக்கிட்டு இருந்த கும்பல்ல இருந்து யாராவது ஒருத்தரையாவது இது வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 2 லாரி போலீஸ்காரங்களை கூட்டிட்டு போய் பொக்லைனை வச்சுட்டு அங்க இருக்கிற படகை உடைக்கிறத வீரம் நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர்.
ஆழம் தெரியாம காலை விடுறதுக்கு நான் ஒண்ணு விரல் சூப்புற குழந்தை இல்லைன்றத இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான் இந்த டாமி செபாஸ்டியன். இப்ப மணல் மாஃபியாக்களோட வாழை மட்டும்தான் நறுக்கி இருக்கேன். இனி தலைய வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. மாஃபியா மாஃபியான்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே. வயிற்று பொழப்புக்காக மணல் எடுக்கிறவன மாஃபியான்னு சொன்னா வசதிக்காக கொள்ளை அடிக்கிற உங்களை என்ன சொல்றது? மணலை கொண்டு போறது தேங்காய் துருவி சக்கரை போட்டு புட்டு செஞ்சு சாப்பிடறதுக்காக இல்ல, வீடு கட்டுறதுக்கு. வீடு இல்லாத ஏழைங்க வீடு கட்ட முடியும். கலெக்டர் பங்களா கட்டினாலும் மணல் வேணும்ல. இங்க இருக்கிற ஒரு ஆபீசர் ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காரு. அந்த பங்களா கட்டுறதுக்கே ஆத்து மணல நாங்க பாதியை எடுத்திருக்கோம். அப்போ எல்லாரையும் மாஃபியான்னு சொல்றது நியாயம் தானே சார்? அப்படின்னா அரசாங்கம் புதுசா ஒரு சட்டம் போடட்டும், இனிமே யாரும் பங்களா கட்டக்கூடாது, குடிசையில தான் இருக்கணும்னு. என்ன சாத்தியமா உங்களுக்கு? உன்னோட பேர் என்ன? பழனிமலை கந்தன். குருவாயூர் கண்ணனா இல்ல ஆந்த கண்ணனான்னு என் வாயால தான் சொல்லணும். நான் ஒன்னும் ஊமை இல்ல சார், தெரியல. நீ ஊமை இல்லைன்றதும் தெரியும், உனக்கு மூக்கு நாக்கு காது இருக்குதுன்னு தெரியும். ஒரு வேசி தன்னை பத்தினின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ பேசுற பேச்சு. நீ ஒரு ரவுடிங்கிறத, ரவுடி கும்பலுக்கு தலைவன்றதும் எனக்கு தானே தெரியும். எதுவும் பேச முடியல. நான் உனக்கு மாமனோ மச்சானோ இல்லைனாலும் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், கிங் கோபுரா. ராஜநாகம் எப்படி இருக்கு இந்த பேரு? நல்லா இருக்குல்ல? பேர் நல்லாதான் இருக்கு. இந்த வேசி பத்தினி மாதிரி பேசுவான்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் புரிய வைங்க சார். அத நீ யாராவது வேசிய பார்த்து கேளு தம்பி, சரியா? சார், எந்த காலேஜ்ல இந்த வாழ்க்கையை சொல்லி தராங்க? பீச்சு பார்க்கணும், போய் தேடி பாருடா. என்கிட்ட இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசுறதையெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுக்காக தினம் நைட்ல ரோந்து போறதும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதும் தான் எங்க வேலை. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. நீ வேற இடத்துல வேற ஆளை பார்த்து கேளு. இத உனக்கு மட்டும் சொல்லல, எல்லா திருட்டு பயலுக்கும் தான். அப்புறம் உனக்கு ராஜநாகம்னு பேர் வச்சிருக்கல, அப்ப கடிப்ப. ஒரு ராஜநாகத்தை பத்தியும் அதோட விஷத்தன்மையை பத்தியும் படிச்சு தெரிஞ்சவனை கடிக்கும் போது ஒரு தடவை இல்ல 1000 தடவை யோசிச்சு தான் கடிக்கணும். என்ன படம் எடுக்க போறியா? எடுத்தா அந்த டாமி செபாஸ்டியனை கொன்னே ஆகணும், இப்பவே கொல்லணும். அவன் நம்ம காரியத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். நேத்து என் பங்காளி சுலைமானோட 70 லட்சம் ரூபாய் சரக்கு பிடிச்சிருக்கான். நாம போற ரூட் சேஃப் தான். எப்படிப்பட்ட சேஃப் லாக்கரா இருந்தாலும் அவன் உடைச்சிடறான். அவன் நம்மள அழிக்காம விட மாட்டான் போல இருக்கு. ஆமா, அந்த பழனிமலை கந்தனுக்கும் டோமி செபாஸ்டியனுக்கு பிரச்சனை தானே இருக்கு. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திட்டா என்ன? அதையத்தான் நானும் யோசிக்கிறேன். பழனிமலை கந்த, டோமி செபாஸ்டின், ஒரே கல்லுல 2 மாங்காய். ஏய் சுலைமான், சுலைமான். இளைய சுலைமானு, நீ எங்க ஊர்ல வந்து அனாவசியமா விளையாண்டப்ப நாங்க அனாயசமா உன்னை போட்டு மிதிச்சோம்ல, அப்புறம் எதுக்குலே தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனைக்கு வர? கந்தனை பத்தி தெரியும்ல? வையே. டேய், நாம அவனை அவாய்ட் பண்ற நேரம் வந்துருச்சு. வந்துருச்சு. அடங்கிடுவாண்டா. நாங்க ஒதுக்கிறோம்ல. 10 வந்து நான் இப்போ பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன். எங்க அங்கிள் வந்திருக்காரு. அவரோட பையன் ரவிக்கு என்ன நிச்சயம் பண்ண முடிவெடுத்துட்டாங்க. பட் ஐ டோன்ட் லைக் ஹிம். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐ லவ் யூ. என்னை ஏத்துக்க. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ். ஏ கந்தா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ப்ளீஸ், ஐ லவ் யூ. கந்தா, நான் சொல்றத கேளு. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ். ஆர்த்தி, சார் இப்ப பெரிய இடத்து பொண்ணுங்களா பார்த்து வளைக்க ஆரம்பிச்சிட்டாரோ? இவ விஷயத்துல உன் கனவு பலிக்காது. ஏன்னா இவ எனக்கு நிச்சயிக்கப்பட்டவ. நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது சரி, இது என்னப்பா வேடிக்கையா இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? நீ என்ன பண்ற? உன் முறை பொண்ணு என் பின்னாடி இப்படி டெய்லி சுத்துறத நிறுத்திக்க சொல்லு. என்ன பாக்குற? கிளம்புட. போட. ரொம்ப ஆடாத.
ஆமாடா, ரொம்ப ஆடுவேன். அப்புறம் இவளை என் மனசுக்கு பிடிச்சு போயிட்டா நான் எப்ப வேணா தூக்கிட்டு போவேன். அப்படி தூக்கிட்டு போகும்போது எவனாவது குறுக்க நின்னா அவன் மரமாமனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். என்னடா சொன்ன? மகனே ரவீந்திரா, இங்க இந்த விளையாட்டுலாம் வேணாம், ஒழுங்கா போ. ஒழுங்கு மரியாதையை அவனை கூட்டிட்டு போயிடு, இல்லனா இங்கே இவன் பொணமாயிடுவான். இவளுக்கு எல்லாரும் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? கண்ட பொறுக்கிகளோட நடு ரோட்ல நின்னு காதல் கதை பேசிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு கௌரவமா யாரும் வெளியில நடமாட முடியாது, தெரிஞ்சுக்கங்க. இந்த பாட்டி கொடுத்த செல்லம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நல்லா அனுபவிங்க. நிறுத்துறா. நீ கட்டிக்க போற முறை பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கான்னு வெக்கம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கியே, நீ எல்லாம் மீச வச்சு ஆம்பளையாடா? இத பாருங்க மாமா, தேவையில்லாம ஏன் மேல குறை சொல்லாதீங்க. வாயை மூடுறா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த வயசுல இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்பா அது நீ உள்ள போடா. போ. அம்மா, அவளை உள்ள கூட்டி போங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மனசு அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். ரவீந்திரனுக்கு 14 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் பிசினஸை டெவலப் பண்ற ஆர்வத்துல அவனை என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. அந்த ஒரு குறை தான் அவனுக்கு. அவன் ஒரு அவசர புத்திக்காரன். இல்ல சார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ நம்ம வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும். ஐடி பார்க்கில் நடக்கிற அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கணும். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். அதுக்கு தேவையான மணல் எல்லாம் அங்க வந்து சேரணும். அதுல எந்த பிரச்சனையும் வராம நீ பாத்துக்கணும். மணல்ல ஒரு குறையும் வராம கந்தனவும் ஃப்ரெண்டும் நல்லாவே பாத்துக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பிசினஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் உன்னை இங்கிருந்து யாரு மாத்த முயற்சி பண்ணாலும் அதை நான் ரிஸ்க் எடுத்து தடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சது தானே சார். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மணல் கொள்ளைக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நீதான்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த கரீம்பாயும் அவன் கூட்டாளியும் எந்த நேரத்திலையும் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நீங்க எதை செஞ்சாலும் மெட்ரோ சிட்டில நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. இது என் தங்கச்சிக்கு அண்ணனோட பர்த்டே கிஃப்ட். ஐ அண்ணா, நல்லா இருக்குண்ணா. என்ன, எங்க வீட்டு இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? நான் என்னோட பர்த்டே கிஃப்ட மீனா குட்டியோட கல்யாண பந்தல்ல தான் கொடுப்பேன். கல்யாணத்துக்கு எவனாவது பர்த்டே கிஃப்ட் கொடுப்பானா? மூடல. ஆமா ஆமா காயத்ரிமா, நாம அடுத்த விஷயத்துக்கு வரலாமே. ஐயோ, இந்த தடியனுக்கு எப்ப பாரு பிரியாணி ஞாபகம் தான். வடை பாயசத்தோட பெரிய விருந்தே இருக்கு. சரியா? ஜாக்கிரதாம்சனா, உங்க பையன் கல்யாணத்துல ஒரு அண்டா பிரியாணியை இவனே காலி பண்ணுவான். எனது கமலண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கா? எப்போ? இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். அவ வந்தது கல்யாணம் தான். அப்ப வருஷ பருப்பு கமலண்ண கல்யாணமும் ஒண்ணே வந்துரும்ல? ஆமாண்டி செல்லம், அசத்திட வேண்டியதானே. அப்புறம் அம்சனா, கல்யாண செலவு பூரா தலைவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஜமாயிச்சலான்னு சொல்லிருக்காரு. தலைவரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அமக்கலப்படுத்திட வேண்டியதானே? என்ன சொல்றது? கனவில் வந்த குயிலான் அவ சந்தனத்தில் செஞ்ச கொடமா, புது வசந்தத்தில் குலமகள் வருவாள், உன் மனதினை கவர்ந்தவள் வருவாள், உனக்கென பிறந்தவள் உயிருடன் கலந்தவள் உன்னுடனே சேர்ந்திடுவாள். மன்மதனே மன்மதன் உனக்கென்று நிச்சயம் நடக்குது விரைவில் திருமணமே. கனவிலும் அவள் முகம் நினைவிலும் அவள் முகம் நேரினில் அவள் வருவாள்.
நிலாவை போல் முகமா நீ பார்த்த பின்னவளா பொன்னான சிலையழகா அழகில் அவளே தேவதை தானோ அவளே உனக்கு ஏற்றவள் தானோ ஆழ பிறந்த ஆண்மகன் நீ சிறந்த தோழனும் நீ சுந்தர புருஷனும் நீயே நீயே மன்மதனும் வினை வீசு வீசு கூத்தாடுவோம் சேர்ந்தாடுவோம் புதுராகம் பாடிடுவோம் மன்மதனே கனவில் வந்த குயிலா அவ சந்தனத்தில் செஞ்ச கொடமா புது வசந்தத்தில் குலமகள் வருவாள் உன் மனதினை கவர்ந்தவள் வருவாள் பால்முகந்தானே பொன்னிருந்தானே கண்ணே கண்ணே கனிய கனிய கொஞ்சத்தானே ஆண்மகனியே செல்மிஷக்காரா முத்தே முத்தே அன்பே அன்பே கொஞ்சத்தானே உனக்கேற்ற பொண்ணு வந்தா குணமுள்ள பொண்ணு வந்தா பண்புள்ள பொண்ணு வந்தா ஓ மனசோட ஒத்து வந்தா குங்கும பூவாய் சிவந்திருப்பாளோ குற்றால சாரல் அவள் நெருங்கி வந்தாளோ தங்க சிலையாய் அவள் போல் இருப்பாளோ நண்பா உன்னை அவள் கவர்ந்து விட்டாளோ கருமணி வெளிகளில் கவிதைகள் படுத்திட கார்முகில் போல் வருவா மழலைகள் பிறந்திடும் கவலைகள் மறந்திடும் வாழ்க்கையில் மங்களமே அசோகனா இன்னைக்கு என்ன டீ கொஞ்சம் கலர் அதிகமா இருக்கு என்ன விஷயம்? இது டீ தூள் கொஞ்சம் புதுசு அதான் அப்படி இருக்கு. கந்தா அங்க பாரு போலீஸ் வருது. பிரச்சனை வந்துருச்சு. இந்த ஆளும் திங்க மாட்டான், திங்கிறவனே விட மாட்டான். இப்ப டைம் என்னாச்சு? வாட்ச் இல்லையே சார். 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய வேலையை 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டியா? வயிற்று பழப்பு சார். டேய் கந்தா, மாங்காய் பறிச்சு பொழைச்சுக்கிட்டுமேனு கடவுள் ஒரு ஏணிய தந்தா நீ என்னடான்னா வானத்துல பறக்கிற பருந்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுற. இல்ல சார், பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை ஒண்ணும் இல்ல சார். 3 வேளைக்கு கஞ்சி குடிச்சாலே போதும் சார். கஞ்சி குடிக்கிறியோ பிரியாணி சாப்பிட்றியோ அது ஓ இஷ்டம். கான்ஃபரன்ஸ் காலில் பேசின பேச்சுக்க உன்னை நான் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்ப கூட முடியும். கடைசியா வான் பண்றேன், நல்லபடியா வாழ பாரு. இந்த டாமி செபஸ்டினுக்குள்ளேயும் நல்லவன் இருக்கான். இந்த மாதிரி வேலையை மறுபடியும் செய்யாத. நான் எப்ப என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சரி, பயப்பட மாட்டேன். இவனுக்கு நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அந்த மதுரை ஏரியாவும் சேர்த்து பாத்துங்க. ஓகே ஓகே சரி நான் கூப்பிடுறேன். அம்சனா கந்தா பிடிச்ச நீ டென்ஷன் ஆகாம விஷயத்த சொல்லு. அந்த போலீஸ்காரனால ஒரு லோடு கூட ஒழுங்கா போய் சேரல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படியே பாதியிலே நிக்குது. அந்த டாமி செபாஸ்டின் வந்ததுல இருந்து நம்ம ஆளுங்க மணலையும் எடுக்க முடியல, யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. ஏன் நாம தான் எல்லா லோடையும் அனுப்பியாச்சே. அங்க அனுப்பின லோட எல்லாம் அவனுங்க செக் போஸ்ட்லயே பிடிச்சிட்டானுங்க. ஐயோ என்ன இப்படி சொல்ற? இப்படி பழி வாங்கிட்டான் அவன். இப்ப என்ன பண்றது? எஸ்ஐ சாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. இந்த முறை லோட நானே எடுக்கிறேன். சரி நீ போடா. பாருங்க, மணல் எப்படியாவது சைட்டுக்கு போகணும். கண்டா வண்டியை நீ ஓட்ட வேண்டாம், டிரைவருங்க ஓட்டினா போதும், நாம பின்னாடியே போலாம். லாரி டிரைவர்லாம் போலீஸ்க்கு பயந்து ஓடி போயிட்டானுங்க. ஆமா சரிதான். கந்தா நான் டிப்பர் எடுத்துக்கிறேன், நீ ஜீப் எடுத்துட்டு வா. வேண்டாம், டிப்பர் லாரியை நான் எடுக்கிறேன். நம்ம போற ரூட் எல்லாம் யாரோ போலீஸ்க்கு சொல்றாங்க. புது ரூட்ல போவோம். எல்லாரும் வண்டியில இருக்கு. சீக்கிரம் ஏல சீக்கிரம். அண்ணா இங்க கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அண்ணா டிசி சீக்கிரம் கூப்பிடுண்ணா. டேய் நானும் அவருக்கு தான் ட்ரை பண்றேன், லைன் போல. நான் என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து யாராரோ ஃபோன் பண்றாங்க. அடச்சே டென்ஷன் மேல டென்ஷன். ஹலோ ஹலோ நிறுத்துங்க. வண்டியில என்ன இருக்கு? லீகலா கொண்டு போற மணல் சார். லீகலா? நான் லீகலா என்ன பண்றேன்னு பாரு. விஷயம் தெரியாம எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் சார், வண்டியை டோட்டலா செக் பண்ண சொல்லுங்க. போய் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் நட. ஏய் ஆறா. இத்தனை நாளா தண்ணி காட்டிட்டு இருந்தல, அங்க உனக்கு தண்ணி காட்டுறா. இனிமே சொல்றா, உண்மை சொல்றா. டோமி செபாஸ்டியனோட டெட் பாடிய யாருக்கும் தெரியாம புதைக்கத்தான் மணல் லாரில போட்டு கொண்டு போனேன். சொல்றா. இந்த மாதிரி மிருகத்தனமா மணல் லாரியில கொண்டு போய் எத்தனை பேரை புதைச்சிருக்க? சொல்றா நாயா.
நான் கொல்லல சார். நீதான் கொலை பண்ணன்னு நான் சொல்றேன். உண்மையை சொல்றா. இன்ஸ்பெக்டரோட டெட் பாடிய உதைக்கத்தான் கொண்டு போறேன்னு நான் சொல்றேன். அவன் அப்படி செய்வான்னு ஐ கான்ட் பிலீவ் இட் சார். ஒய்? பிகாஸ் இப்படி ஒரு கிரைம் மோட்டிவ் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். எப்படி உண்மையை வர வைக்கிறது எனக்கு தெரியல. Stop it. சார் ரிலீஸ் ஹிம். சீக்கிரம் பண்ணுங்க. எஸ் சார். உண்மையை சொல்லு மிஸ்டர். எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிராவே இருக்கு. கொல்லப்பட்டது டிபார்ட்மெண்டோட ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்டுகளும் அவசர கால அடிப்படையில உடனடியாக எங்களுக்கு கிடைக்கும். நான் பத்ரி, ஏற்காடு பத்ரின்னு கூப்பிடுவாங்க. உள்ள வாங்க. பரவாயில்ல, கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது. 2 நாள்ல ஜாமீன்ல வெளியில வந்துருவான். அப்புறம் தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற பழக்கம் ஆரம்பத்துல இருந்து அவன்கிட்ட இருக்கு. அது போலீஸா இருந்தாலும் பார்க்க மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நான் வரேன். கரீம்பாய், நடந்ததை என்கிட்டயாவது சொல்லலாம்ல? எதை கேக்குற? ஓ, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கொலையை பத்தி கேட்டேன். கொலையா? இன்ஸ்பெக்டரா? எந்த கொலை? ஆமா, கொலைதான். டாமி செபாஸ்டியனோட கொலை. நினைச்ச மாதிரி அவரை கொன்னுட்டீங்கல்ல? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம நீங்க சினிமால நடிங்க, நேஷனல் அவார்டாவது கிடைக்கும். ஓ, அந்த டோமி செபாஸ்டியனை போட்டு தரேன்னு சொல்றியா? அப்ப என் செல்ல கிளிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த கரீம்பாய். எதிரி தான் கனவுல கூட நினைக்க மாட்டான் இந்த கரீம்பாய் மேல அனுப்பிடுவான். என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக் கூடாது. அப்ப அந்த டாமி செபாஸ்டியனை நான் தான் கொன்னேன். அந்த பழிய கந்தன் தலையில போட்டுட்டேன். எங்க கரீம்பாய் ஒரு பெரிய வீரன்தா. இந்த செல்லத்தை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயும் போலியா? போறேன், போகத்தான் போறேன். இந்த நாட்டுல சொர்க்கம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். ட்ரெயின்ல வர்ற மணலை கண்டெய்னருக்கு மாத்துறதுன்னா ரிஸ்க் தான். அதான் அதுக்கு கந்தம் வரணும், அதானே? ஐயா, அதுக்கு அவன் வெளியே வரணுமே. ஆமா, அவனை எப்படியாவது உடனே வெளியே எடுக்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவனை ஜாமீன்ல கொண்டு வந்தாலும் வெளியில நடமாடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். டோன்ட் வர்ரி மிஸ்டர் பிரேம்ராஜ். மரண குளத்திலேயே இறங்கி அவன் குளிக்கிறவன். அவனை வச்சு எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். பாரு, பொறுத்திருந்து பாரு. யா காட் இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஓகே ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் நாஞ்சில் ராஜ்குமார். அஃபென்ஸ் மர்டர் செக்ஷன் IPC 302. அதை மறந்துடாத. 90 நாள் ரிமாண்ட்ல வைக்கிறது தான் வழக்கம். ஆனா 20 நாள்லயே நமக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. கண்ணன் சார், உனக்கு எதிராக எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் மிஸ்டர் பத்ரன் ஸ்டாப் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை ஃப்ளோட்டிங் வித் லா. ஆனா சார், நான் நிரபராதின்னு நீங்க சொல்லலாம்,
உண்மையாவும் இருக்கலாம். பட் the evidence is important in the court. அது உங்களுக்கு எதிரா இருக்கு. இனிமே தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கோங்கிறத யாரும் மறக்க வேண்டாம். திருந்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. மறுபடியும் தப்பு செய்யறதுக்கு Anyhow, thank you, Mr. Nanjal Rajkumar. You did a very good job. Thank you, sir. Thank you. Thank you so much. இன்ஸ்பெக்டர் டோமி செபாஸ்டியனை கொலை பண்ணது கந்தன் தாங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இந்த சிடில இல்ல சார். கந்தன் தான் கொலை பண்ணான்னு எஃப்ஐஆர்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் கந்தன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் எதுலையுமே கந்தன் தான் கொலை பண்ணான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை சார். அப்புறம் போலீஸ் நாய் மோப்பம் முடிச்சு போனது, போலீஸ்காரங்க விசாரிச்சு எடுத்த முடிவு எல்லாமே வேற மாதிரியா இருக்கு சார். யூ மீன்? ஆமா சார், கந்தை மோசமான ஆளு தான். ஆனா இந்த கொலைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை சார். அவன் ஓட்டிட்டு வந்த லாரியில தானே பாடி இருந்திருக்கு. இதை விட பெரிய எவிடன்ஸ் தேவையா? ஆமா சார், அதுல தான் பிரச்சனையே. வாட் யூ மீன்? வேற யாரோ இதுல விளையாடி இருக்காங்க, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய் சொல்லுடி, உண்மையை சொல்லு. உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ இந்த சென்னை சிட்டில இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கும் லாட்ஜுக்கும் ஏறி இறங்கி இருக்கேன்னு தகவல் வந்திருக்குடி. அங்க ஏன் போனே, எதுக்கு போனேன்னு மரியாதையா சொல்லு. பொழப்புக்காக தான் மேடம். பொழப்புக்காக போனியா? எல்ஐசின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் லவ் இன் சென்னை இல்லடி. மேடம், இவளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசினா உண்மை வராது. உண்மையை சொல்லுடி. டோமி செபாஸ்டியனை கொன்னது கரீம்பாய் தானே? கேக்குறாங்க, சொல்லுடி. தெரியாது மேடம். உனக்கு தெரியாம எப்படிடி ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சது? நீ அவனோட கீப்பன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? சும்மாதான். கந்தன், போலீஸ் சொன்ன. போலீஸ் அடிச்சத பத்தி கேட்க நீ யாரு? உனக்கு சொந்தமாக போறவதான் உன் பொண்டாட்டி. சார், இதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட். இனி நான் இவனை ஒரு ராஜாவா வாழ வைக்க போறேன். ராஜா கந்தன். என் பொண்ணு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கந்தனையும் கொடுக்கிறேன். நீ சந்தோஷமா போய் அந்த கார்ல உட்காருமா. சார், எனக்கு ஒன்றும் புரியல. கந்தா, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான், நடக்க போறதும் நல்லதுக்கு தான். எப்பவும் என் கூட தான் இருக்கணும். தைரியத்தை விட்டுறாத. வாழ்க்கைய போராட்டம் தான். போராடி பார்த்துடலாம். ஜெயம் நமக்கு தான். ரவி, விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே அவ எனக்கு தான் சொல்லி சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்துட்டீங்க. ஆனா இப்ப என்ன ஏமாத்திட்டீங்க. நான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்த என்ன ஏமாத்திட்டியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? மகனே, உனக்கு எதிரா நான் எதுவுமே செய்யல. எல்லாம் நல்லதுக்கு தான் செய்யறேன். நீ பெத்த மகன் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ண உன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறியே. நீ எனக்கு அப்பனா, அவனுக்கு மாமாவா? அவன் கொலகாரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வெறுத்துருவான்னு தான் நினைச்சேன். இது வரைக்கும் என் பிளான் எதுவும் தப்பாவே போனதில்லை. நீ ஆசைப்பட்டபடியே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கந்தனுக்கு கொலகார பட்டம் கட்டினதே நான் தான், உனக்காக. ஹலோ, ஆமா, யாரு?
நோமி செபாஸ்டின், சிட்டி கண்ட்ரோல் ஃபுல்லா தான் கையில வச்சிருக்கிற போலீஸ் ஆபீசர், இயற்கை பாதுகாவலர். எல்லா போலீஸ்காரனுக்கும் சாகரத்துக்கு முன்னாடி தான் நிறைய தன்னம்பிக்கையை கொடுப்பான் அந்த கடவுள். நீ வாளையார்ல எஸ்ஐயா இருக்கும்போது என்னோட 2,70,00,000 ரூபாய் தான் நீ பிடிச்சது. எப்படியோ என்ன பொறி வச்சு புடிச்சிட்டன்ற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்கா இல்ல? டென்ஷனா இருந்த எல்லா போலீஸ் அதிகாரியோட சாவும் கடைசியில இப்படிதான் இருக்கும். உண்மைதான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மணலை வித்து பொழைக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களோட 2 கண்ணையும் நோண்டி ஆத்து மணல்ல புதைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப முத பலி நீதான். உண்மைதான். இப்ப நான் இங்க உன்னை வரவழைச்சது என் கையால உன் உயிரை எடுக்கத்தான். உன் உயிரை எடுத்து என் பையனுக்கு கல்யாண பரிசா கொடுக்க போறேன், தெரிஞ்சுக்க. ஏன்டா உன் பையனுக்கு மட்டும் கொடுக்க ஆசைப்படுற? அவன் அப்பனுக்கு சேர்த்து கொடுக்குற. நம்ம போர்க்களத்துல இப்ப புதுசா ஒரு போராளி வந்து மாட்டிருக்கான். அவனை வெல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. I am sorry. It's okay. Excuse me, sir. I am sorry. 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 அதுக்கப்புறம் என்ன ஒரே புண்ணா போச்சு. இல்லை என்னலாச்சு? அது அவன்தான். பார்த்து யாரு? அவனை பார்த்துட்டேனா? என் கண்ணு முன்னாடியே என் குடும்பத்தை துடிக்க துடிக்க கொலை பண்ண கொலைகாரனை நான் பார்த்தேன். இத்தனை வருஷமா யார பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தனோ அவன் அந்த கடவுள் எனக்கு காட்டியிருக்காரு. பாஸ்கர், ஈட்டி பாஸ்கர். உன்னோட ஜாமீன் முடிஞ்சு நீ ஜெயிலுக்கு போனா மேக்சிமம் 3 மாசம். அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா சுத்தலாம். உன் வாழ்க்கையில முக்கியமான நாட்களை நீ எனக்காக செலவு பண்ணிட்ட. இந்தா இத புடி. அதுக்கான சன்மானம் தான் இது. இனி நீயும் உன் குடும்பமும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். நான் இத்தனை நாளா ஜெயில இருந்த வரைக்கும் என் குடும்பத்தை பாதுகாத்த முதலாளி நீங்க. இது வேண்டாம். அப்படி சொல்லாத. அப்பா அன்பா தராரு, கண்டிப்பா நீ வாங்கிக்கணும். பாஸ்கர், இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். என்ன பிரச்சனை? என் பையனுக்காக நீ ஒருத்தனை கொலை பண்ணணும்.
அவன் பேரை மட்டும் சொல்லுங்க, பீஸ் பீஸ் ஆக்கி அவனை கடல்ல போட்டுருவேன். சீக்கிரம் செய். அவன் பேர் பழனிமலை கந்தன். இவன் தான். ஹாய் ஹாய் அங்க பாரு. ஹாய் ஹாய். எப்படிடா இருக்க? நல்லா இருக்க. நீ சொன்னபடி வேலையை முடிச்சிட்டேன். மதுரை சென்ட்ரல் ஜெயில் அதிகாரிங்க கிட்ட பணம் 2 கட்டு தூக்கி போட்டதும் பாஸ்கரோட ஹிஸ்டரி ஜாகிரபின்னு அவன் ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இவனை கொன்னு இவன் குடலை எடுத்து பண்ணிக்கு தாம்ல போடணும். இவனுக்கு இந்த டிசம்பரோட தண்டனை காலம் முடியுது. ஆனா இப்ப அவன் பரோல்ல வந்திருக்கான். ஐ திங்க் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரும் புள்ளி இருக்கான். அவன் ஏதோ ஒரு சதித்திட்டத்தோட தான் வந்திருக்கான். அப்புறம் வேற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அவன் மதுரை சென்ட்ரல் ஜெயில இருக்கும்போது பாளையங்கோட்டை பக்கத்துல எருமநாயக்கம்பட்டியை சேர்ந்த பாஸ்கர் என்ற இந்த ஈட்டி பாஸ்கருக்கு இவன் பேர்லயும் இவன் பினாமி பேர்லயும் ஏகப்பட்ட சொத்தை யாரோ வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்க முடியும்? இங்கதான் நாம யோசிக்கணும். இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு வீடோ நிலமோ வாங்கணும்னா வாங்குறவரும் விக்கிறவரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். அப்ப அந்த ஈட்டி அதுக்கு தான் வந்திருக்கான். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான், கண்டுபிடிக்கிறேன். அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு கொல்லுவேன். ஈரப்பனோட மறுபிறவையா இருப்பான் போல இருக்க. அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவனோட உயிர் இந்த கையால போகணுங்கிறது விதி. அவன் எங்க இருந்தாலும் சரி. பழனிமலை கந்தன், வயசு 25. சாரி. அப்புறம் என்ன, கச்சேரி ஆரம்பிச்சிடலாம். இடது பக்கமோ வலது பக்கமோ நீரோடைய திருப்பிடலாம். ஆனா காட்டாறு புயல் வேகத்துல வரும்போது உன்னை சுழட்டி அடிச்சு தூக்கிடும். இத்தனை நாளா உன்னதான தேடிக்கிட்டு இருந்த புறம்போக்குக்கு பிறந்த புறம்போக்கு. சாரி சாரி. என்ன ஒண்ணு செஞ்சிடாத. பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல நீ சாகடிச்ச ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பத்தை ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த அப்பாவி குடும்பத்தை மொத்தமா கொல்லும் போது உன்கிட்ட இருந்து ஒரு 10 வயசு பையன் தப்பிச்சு ஓடினானே, அது ஞாபகம் இருக்கா? அந்த பையன்
நான் தான்டா. இப்போ உன்னை கண்டம் துண்டமாக்க போறேன். உன் ரத்தம் இப்போ ஆற ஓட போகுது. அவங்கள நான் கொல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் தான் பத்ரிநாத்னு சொல்லுவாங்க. பத்ரிக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? சார், நீங்க கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டாம் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் கருணையோட ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை ஓம் வசதிக்காகவும் வாழ்வுக்காகவும் மாத்தி பிளாக்ல அநியாய விலைக்கு வித்து கவர்மெண்ட்டையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற உன்னனா ஆத்திரப்படுறதை விட்டுட்டு அமைதியா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்ல இருந்த எல்லாருமே எனக்கு ஆதரவா தான் சார் இருந்தாங்க. அப்புறம் அள்ளி அள்ளி கொடுக்க இந்த பத்திரன் தயங்கவே மாட்டேன் சார். அதனால சாருக்கு நான் தரேன். அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருங்க சார். அப்படி கொடுக்க போறது ரிப்போர்ட் இல்ல, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி, எவ்வளவோ ஆசைகளையும் கனவுகளையும் மனசுல சுமந்துகிட்டு இருக்கிற 2 குழந்தைங்க. எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்குற என்ன ஒரு அக்னியா மாத்தணும்னு நினைக்கிறியா ஸ்ரீ ராமச்சந்திரா? மிஸ்டர் பத்ரி, ஒரு நேர்மையான அதிகாரியா நடந்துக்கணும் தான் நான் படிச்சு தாசில்தாராவே ஆனேன். இது வரைக்கும் நான் என்னுடைய சுயநலத்துக்காக விலை போனதே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களை மிரட்டணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் விரோதமா நான் நடக்க மாட்டேன். அது போதும் எனக்கு. பரவாயில்ல, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். அம்மா தங்கச்சி, உன் புருஷனுக்கு நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். 24 மணி நேரம். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம்ப்பா. நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ராமச்சந்திரா, நீ இருந்தா அதெல்லாம் நடக்காது. பாஸ்கரா, உண்மையை சொல்லு, யார் பண்ணது? பத்ரிநாத். ரவி, கந்தனோட ஆத்மா இப்ப நாதி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்குல்ல. கந்தா, என்ன இது? உப்பு தின்ன படுபாவிக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாஸ்கரனா? கந்தா? ஆமாடா, கண்ணன் தான். பழனியில தாசில்தாரா இருந்த ஸ்ரீராமச்சந்திரனோட மகன் கண்ணன். ஸ்ரீராமச்சந்திரனோட மகனா? ஏய், டேய், அவனை கண்டம் துண்டமா வெட்டி போடுங்கடா.
என்ன கொன்னுடாத என்ன கொன்னுடாத கொன்னுடாத உன்னை கொண்டு புதைச்சதா இல்ல வேண்டாம் எங்க அப்பா அம்மாவோட ஆத்மா சாத்தி அடையும் உனக்கு என்னடா அவங்க துரோகம் பண்ணாங்க நாடு நாட்டு மக்களை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவங்கள ரத்தம் சிந்த வச்சிட்டியடா எல்லாம் உன் மகனுக்காக தானே செஞ்ச நானும் ஒரு மகன் தான்டா உன் மகன் மாதிரி நானும் ஒரு அம்மா வயித்துல பிறந்தவன்டா அவங்க என்ன எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா வேண்டாம் ஆனா எல்லாம் உன்னால என் வாழ்க்கையை நாசமாயிடுச்சுடா இனிமேல் இந்த பூமிக்கு பாரமா இருக்க கூடாது வேண்டாம் சாவுடா கந்தா எஸ்ஐ டாமி செபாஸ்டியனை கொலை பண்ணவன் இவன் இவனும் இவங்களோட ஆட்களும் எங்களுக்கு வேணும் இவங்க எல்லாரையும் சட்டம் தட்டிக்கும் அரெஸ்ட் ஹிம் கந்தா சட்டத்தை நீ கையில எடுத்துக்காத அதை நாங்க பாத்துக்கிறோம் ச்சே!